ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு வீட்டு தோட்டம் vlogs. இன்றைக்கி என்ன வீடியோ அப்படின்னு பார்த்தீங்கன்னா, வீட்டு தோட்டத்தில் ஆடிப்பட்டம் பார்ட் 2 வீடியோ தான் பார்க்க போகிறோம். பார்ட் 1 பார்க்காதவங்க ஐ பட்டனில் லிங்க் கொடுக்குறேன், அதை மறக்காமல் பார்த்துட்டு அதுக்கப்புறமா பார்ட் 2 பாருங்கள். ஆடிப்பட்டம் பார்ட் 1 வீடியோவில் பார்த்தீங்கன்னா சின்ன வெங்காயத்துலேருந்து ஆரம்பிச்சிருக்கிறோம் அப்படின்னு சொல்லி பார்ட் 1 வீடியோ போட்டிருந்தேன். இப்போ வந்து அந்த சின்ன வெங்காயம் எல்லாம் ஓரளவுக்கு நல்லா முளைச்சி வந்திருக்குது. உங்களுக்கு பார்த்தாலே தெரியும், கிட்டத்தட்ட 4 நாள் ஆயிடுச்சு. சின்ன வெங்காயம் வந்து நல்லா முளைப்பு வந்திருக்குது. இப்போவே பார்த்தீங்கன்னா களைச்செடிகளும் வந்து இப்போவே அங்கங்கே முளைக்கிறதுக்கு ஆரம்பிச்சிருச்சு. இப்போ வந்து இன்னும் கொஞ்சம் பெருசானதுக்கப்புறமா கையில் வந்துட்டு அந்த இப்போ களைச்செடிகளெல்லாம் பிடுங்கி விடணும். நாம் வந்து கொத்து போட்டு எடுக்கக்கூடாது. அப்படி எடுத்தோம்னா வெங்காயம் வந்து வேரோட மேலே வந்துடும். ஏன்னா நம்ம வந்து ஒரு 1/2 இன்ச் ஆழத்தில் தான் இருக்க போகுது வெங்காயம். சின்ன வெங்காயத்து கூட இருக்கிற அந்த களைச்செடிகள் முளைச்சிருக்குது இல்லைங்களா, அதை வந்துட்டு கையில் மட்டும்தான் பிடுங்கி விடணும். இனி வரக்கூடிய வீடியோக்களில் பார்த்தீங்கன்னா சின்ன வெங்காயம் நான் எப்படி பராமரிக்கிறேன் அப்படிங்கிற இதை அப்டேட் பண்ணுறேன். சரி வாங்க இன்றைக்கான வீடியோக்குள்ளே போகலாம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் பெல் பட்டன் இருக்கும், அதை ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. சரி வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். சமையலறையில் இருக்கிற அந்த விதைகள், அப்புறம் பார்த்திங்கன்னா நான் என்னுடைய வீட்டு தோட்டத்தில் இருக்கிற விதைகளெல்லாம் சேகரித்து வச்சுருக்கிறேன். அதை வச்சு தான் நான் இந்த ஆடிப்பட்டம் வந்து ஸ்டார்ட் பண்ணியிருக்கிறேன். சமையலறையில் இருக்கக்கூடிய விதைகள்னு பார்த்தீங்கன்னா மிளகாய் இருக்குது, கொத்தமல்லி இருக்குது, வெந்தயம் இருக்குது. அப்புறம் பார்த்திங்கன்னா நான் என்னுடைய வீட்டு தோட்டத்தில் வந்துட்டு சிறுகீரை வந்துட்டு போட்டிருந்தேன். அதுக்கப்புறம் சிவப்புத்தண்டு கீரை, பச்சைத்தண்டு கீரை, இந்த மாதிரியான விதைகள் எல்லாம் இருக்குது, அதையும் எடுத்து வச்சுருக்கிறேன். அப்புறம் வெண்டைக்காய் இருக்குது. கூடவே சமையலறையில் பார்த்திங்கன்னா இந்த கிழங்கு வகைகளில் உருளைக்கிழங்கு எடுத்து வச்சுருக்கிறேன். அது பார்த்திங்கன்னா இந்த அளவுக்கு நல்லா முளைச்சிருக்கணும். இந்த மாதிரி முளைச்சதை வந்துட்டு நட்டி விட்டோம் அப்படின்னா கொஞ்சம் சீக்கிரமாக தழைஞ்சி வந்துடும். அடுத்தது இது பார்த்திங்கன்னா யானைத்தண்டை வெண்டை. இது வந்து என்னுடைய வீட்டு தோட்டத்தில் இருந்த விதையை தான் எடுத்து வச்சுருக்கிறேன். ஒரு காய் மட்டும் காய வச்சு அதுலேருந்து விதைகள் மட்டும்தான் எடுத்து வச்சுருக்கிறேன். இப்போ இதையும் வந்துட்டு நெட்டி விட போகிறோம். அடுத்தது பார்த்திங்கன்னா இது வந்து கத்திரிக்காய், நீல கலர் வரி கத்திரிக்காய். இப்போ வந்து சாம்பல் கலக்கி ஃபஸ்ட்டு எடுத்து வச்சுருந்தேன். அந்த கத்திரிக்காய் செடியில் அப்படியே கத்திரிக்காய் வந்து அழுகுனதுக்கப்புறமா சாம்பல் கலக்கி இந்த மாதிரி எடுத்து வச்சுருக்கிறேன். இப்போ இதையும் வந்துட்டு நாற்று வந்து விட போகிறோம். இது கூடவே பார்த்திங்கன்னா வரமிளகாய், அதில் இருக்கிற விதையும் எடுத்து வந்து நாற்று விட போகிறோம். இது பார்த்திங்கன்னா சுரக்காய், நான் வீட்டு தோட்டத்திலேருந்து எடுத்து வச்ச காய் தான். இது வந்து புடலங்காய். அடுத்தது பக்கத்தில் இருக்கிறது பார்த்திங்கன்னா அவரைக்காய், கொடி அவரை. இது பார்த்திங்கன்னா மஞ்சள் பூசணிக்காய். இது வந்து ஒரு காயிலேயே இவ்வளோ விதை இருக்குது. அதனால் வந்துட்டு நான் அளவாக ஒரு 2 நாற்று மட்டும்தான், 2 விதை மட்டும்தான் போட போகிறேன். பீக்கங்காய் அதே மாதிரி தான் என்னுடைய வீட்டு தோட்டத்தில் எடுத்த விதை தான். இந்த கொடி வகைகள் எல்லாமே பார்த்திங்கன்னா ஜூலை கடைசியில் தான் ஆரம்பிக்க போகிறேன். இப்போ ஒரு சாம்பிளுக்காக ஒரு 4-5 செடி மட்டும் எல்லா விதையிலையுமே எடுத்து போட்டிருக்கேன். ஆனால் பூவே பிடிக்கல. பார்த்திங்கன்னா கொடி மட்டும் நல்லா வளர்ந்துட்டே போகுது. ஆனால் இந்த கொடி வகைகளுக்கு வந்து இது சீசன் கிடையாது, ஜூலை கடைசியில் தான் வந்து போடணும். இது பார்த்திங்கன்னா வெள்ளரி. அந்த ஒயிட் கலரில் இருக்கிறது பார்த்திங்கன்னா பழைய விதை, பக்கத்தில் இருக்கிறது பார்த்திங்கன்னா புதுக்காய். அது நல்லா இப்படி இருக்குது. இப்போ வந்து ஜூன் மாதத்தில் வந்து இந்த வெள்ளரியெல்லாம் நல்லா நடவு செய்யலாம், நல்லாவே வரும் வெய்ய காலத்துக்கு. இது பார்த்திங்கன்னா வரமிளகாய். இதில் வந்து சமையலறையிலேருந்து எடுத்தது தான். இதில் இருக்கிற விதைகள் எடுத்து நம்ம வந்து நாற்று விட போகிறோம். இந்த வீடியோவை பார்த்துட்டு நீங்களும் உங்களுடைய வீட்டு தோட்டம் ஸ்டார்ட் பண்ணுங்கள். விதைகள் வந்து கடையில் வாங்கி தான் வந்து வீட்டு தோட்டம் மாடித்தோட்டம் ஸ்டார்ட் பண்ணணுங்கிறது இல்லை. நம்மளுடைய சமையலறையில் இருக்கக்கூடிய கொத்தமல்லி, அப்புறம் பார்த்திங்கன்னா வெந்தயம், அந்த மாதிரி மிளகாய், அப்புறம் நம்ம வீட்டு தோட்டத்திலேயே நீங்கள் ஏற்கனவே ஸ்டார்ட் பண்ணியிருந்தீங்க அப்படின்னா அதில் இருக்கிற காய்கறி விதைகளெல்லாம் சேகரிச்சுமே நீங்கள் ஆடிப்பட்டம் ஸ்டார்ட் பண்ணலாம். இந்த செடி பார்த்திங்கன்னா இஞ்சி. இது வந்து நான் கடையிலேருந்து வாங்கிட்டு வந்தது தான், முளைச்சிருச்சு. அதை வந்து நெட்டு வச்சேன். அதுவுமே நல்லா தான் வளர்ந்துட்டுருக்குது. இஞ்சிக்கு வந்து தண்ணி மட்டும் தேங்காமல் பார்த்துக்கணும். இது பார்த்திங்கன்னா சிவப்பு தண்டுக்கீரை. என்னுடைய வீட்டு தோட்டத்தில் ஒரு செடி மட்டும் விதைக்காக விட்டுருந்தேன், அதுலேருந்து விதையை எடுத்துருக்கிறேன். இந்த மாதிரி கையால் நசுக்கி விட்டாலே அந்த விதைகள் வந்து கீழே அடியில் தங்கிடும். அடுத்தது இது பார்த்திங்கன்னா பச்சை தண்டுக்கீரை. இதிலேருந்து விதையை எடுத்துக்கலாம். விதைகள் பார்த்திங்கன்னா காஞ்சிருச்சு, அந்த செடி இன்னும் அப்படியே இதுலேருந்து விதையை எடுத்து அப்படியே முளைக்க போட்டுக்கலாம். அடுத்தது இது வந்து பூண்டு வந்துட்டு நான் இந்த ஆடிப்பட்டத்தில் ஃபஸ்ட் டைமாக ஸ்டார்ட் பண்ணுறேன்.
உங்கள்கிட்ட வந்து முளைச்ச பூண்டு இருந்தது அப்படின்னா அதை வந்துட்டு நெட்டி விட்டுடலாம். இது என்கிட்ட வந்து முளைக்கல. நான் அதனால் இந்த பூண்டையவே எடுத்து நான் நெட்டி விட போகிறேன். சின்ன வெங்காயம் எப்படி நடுறோமோ அதே மாதிரி தான் பூண்டும் வந்துட்டு நட போகிறோம். இப்போ ஒரு இந்த கட்டையாக இருக்கிறத நல்லா சிறுசாக ஒவ்வொரு பல்லாக உடச்சி எடுத்துக்கணும். அதுக்கப்புறமா பார் பிடிச்சி அதில் தண்ணி விட்டது ஈரம் நல்லா அந்த பார் ஃபுல்லாக நனைஞ்சதுக்கப்புறமா சின்ன வெங்காயம் எப்படி நடவு செஞ்சோமோ அதே மாதிரி இதையும் நடவு செஞ்சிடலாம். அடுத்தது பார்த்திங்கன்னா கத்திரி மிளகாய் நாற்று தான் விட போகிறேன். இப்போ வந்து நம்ம விட போகிற பாத்தியில் வந்துட்டு பெரிய பெரிய கல்லாக இருந்ததுன்னா அதையெல்லாம் எடுத்து விட்டுறணும். சுத்தம் பண்ணினதுக்கப்புறமா எப்படி விதைக்கிறதுங்கிறத வீடியோவில் பாருங்கள். இந்த மாதிரி குட்டி குட்டி பாத்தியாக 2 பாத்தியாக பிடிச்சிக்கணும். நான் ஏற்கனவே பார்த்தீங்கன்னா இதில் மக்கிய மாட்டுச்சாணம் போட்டு ஒரு 20 நாள் ஆச்சு. மண்ணோட மண்ணாக கலந்து விட்டுருந்தேன். கொஞ்சம் வந்து மண் வந்து ரொம்ப கெட்டியாக இருக்கிற மாதிரி இருந்தது. அதனால நான் இந்த மாதிரி கொத்து வச்சு நல்லா கொத்தி விட்டுருட்டேன். அடுத்தது இதில் பார்த்திங்கன்னா மேலே கொத்தும்போது சின்ன சின்ன கல்லுகள்லாம் வரும். அதோடவே போட்டோம் அப்படின்னா விதை வந்து மேலே நல்லா முளைச்சி வராது. அதனால் சுத்தம் பண்ணி விட்டதுக்கப்புறமா இந்த மிளகா நாற்று வந்து இந்த மாதிரி ஒரு சின்ன கொத்தில் ஒரு கோடாட்டை போட்டுட்டு அதில் வந்து விதைத்தோம் அப்படின்னா கொஞ்சம் வேர் வந்து நல்லா ஓடும், சாயாமல் வரும். அதே மாதிரி சாஞ்சுது அப்படின்னா அந்த விதை வந்து வானக்கால் வந்துருச்சுன்னு சொல்லுவாங்க இல்லையா, அந்த மாதிரி கீழே சாஞ்சிருச்சுன்னா அது முறிஞ்சு போயிடும் நம்ம எடுத்து நெட்டும் போது. அதனால் இந்த மாதிரி கொஞ்சம் ஒரு கொத்து வச்சு இந்த மாதிரி கீறி அதுக்கப்புறமா விதை போட்டு மூடினோம்னா கால் வந்து நல்ல ஊக்கமாக தழைஞ்சு வரும். அதாவது வேர் வந்து நல்லா ஓடி அது நல்லா தழைஞ்சு வரும் நாற்று. இதே மாதிரி மிளகாய் கத்திரி நாற்று 2மே இதே மாதிரி விட போகிறேன். எப்பவும் போல் விதைகள் விதைத்ததுக்கப்புறமா தண்ணி வந்து ஊற்றாதீங்க. இந்த மாதிரி கையில் எடுத்து தொளிச்சு விடணும். இந்த மாதிரி மேலே தெரியுது இல்லைங்களா, இந்த விதைகள் வந்து நம்ம தண்ணி ஊற்றுனதுக்கப்புறமா இந்த மாதிரி விதைகள் வந்து மேலே தெரியும். அதுக்கு வந்து மக்கிய மாட்டுச்சாணம் இருந்துச்சுன்னா அதை போடலாம், இல்லைன்னா கோகோபீட் இருந்ததுன்னா போடலாம். நான் வந்து இப்போ இந்த மண் மட்டும் மேலால் அப்படியே தூவி விட போகிறேன். அடுத்தது பார்த்திங்கன்னா கீரை தான் விதைக்க போகிறேன். 3 விதமான கீரை, சிவப்பு தண்டு கீரை, பச்சை தண்டு கீரை, அடுத்தது முளைக்கீரை, இந்த 3 தான் விட போகிறேன். அடுத்தது பார்த்திங்கன்னா கடைசியில் கொத்தமல்லியும் வெந்தயம் விட போகிறேன். வெந்தயம் வந்து விதைச்சதை வந்து எடுக்காமல் விட்டுட்டேன். கொத்தமல்லி, அதுக்கப்புறம் இந்த 3 விதைகள், இது மட்டும்தான் இன்றைக்கி விதைக்க போகிறேன். கீரை வந்து எப்படி விதைக்கணுங்கிற வீடியோ ஏற்கனவே நம்ம சேனலில் அப்லோடு பண்ணியிருக்கிறேன். பார்க்கலன்னா அதையும் பார்த்துக்குங்க.
வந்து எல்லாமே விதைச்சாச்சு. விதைச்சதுக்கப்புறமா இந்த மாதிரி ஒரு சின்ன கொத்து வச்சு இந்த மாதிரி நான் கீறி விட்டுட்டேன். கீரை விடுறதுக்கு முன்னாடியே பாத்தி வந்து நல்லா சமனாக இருக்கணும். சமனாக இல்லை அப்படின்னா வந்து நம்ம ஓஸில் தண்ணி விடும்போது ஏகமாக எல்லா பக்கம் நனையாது. தண்ணி விடும்போது இந்த மாதிரி ஒரு ஓரத்தில் தான் விடணும். இல்லைன்னா கீரை விதைகள் வந்து ரொம்ப ஆழமாக போயிடும், மண் போட்டு மூடிடு. இந்த மாதிரி ஒரு ஓரமாக விடணும் எப்போவுமே தண்ணி. அதுக்கடுத்தது பார்த்திங்கன்னா கொத்தமல்லி, கீரை விதைச்ச மாதிரியே தான் கொத்தமல்லியும் விதைச்சிட்டு இதுக்கும் அதே மாதிரி ஒரு ஓரத்தில் மட்டும்தான் தண்ணி விடணும். முளைச்சி ஒரு 4-5 இலை வர வரைக்குமே ஒரு ஓரத்தில் தான் வந்து தண்ணி விடணும். இல்லைன்னா கீரை வந்து சாஞ்சு போயிடும். கொத்தமல்லி வச்சதுக்கப்புறமா அதே மாதிரி கீரை விதை போட்டு கீறணும் இல்லைங்கன்னா, அதே மாதிரி இந்த மாதிரி கொத்தில் வச்சு நல்லா கீறி விட்டுட்டு அதுக்கப்புறமா ஓரமாக தண்ணி விடணும். இந்த வீடியோ பிடிச்சிருந்தது அப்படின்னா உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் வீட்டு தோட்டம் விலாக்ஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஆடிப்பட்டம் பார்ட் 3 வீடியோவில் நம்ம போட்ட விதைகள் எல்லாம் எப்படி முளைச்சி வந்திருக்குது அப்படிங்கிறத பார்க்கலாம். இந்த வீடியோ பார்த்துட்டு நீங்களும் உங்களுடைய வீட்டில் வீட்டு தோட்டம் ஸ்டார்ட் பண்ணுங்கள். இன்னொரு அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம். அது வரைக்கும் நன்றி.